கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வெளியிட்டிருக்காங்கனாக்க, இந்த 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டிங்கை பற்றி தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/6/2024, அதாவது அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுதும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் எதுவும் கிடையாது அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோட நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி, அதாவது கூட்டுறவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷனான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை படிக்காமல் அப்ளை பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்மளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கார்பரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த இடத்துலேருந்து நமக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்றைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2/5/2024, அதாவது இந்த மாதம் 2ஆம் தேதி தான் இந்த அப்ளிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இது எங்கே, இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற முறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதில் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர், அதாவது டெப்டி டைரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ப்ரௌசிங், அதாவது மார்க்கெட் ப்ரௌசிங்காக டெப்டி டைரக்டர் அந்த போஸ்டிங்கே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்காக ஒரு வேக்கன்சி கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது லீகலுக்காக ஒரு வேக்கன்சி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த 3 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆஃபீஸர் லெவலில் தான். இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 வயசு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 56 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் அனுப்புகிறீங்களா, என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிற இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது கிளியராக படித்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வித்தின் 45 டேஸுக்குள்ளே உங்களுக்கு ரிட்டனாக வந்து உங்களுக்கு எப்போது இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான அப்ளிகேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கார்பரேட் டெவலப்மெண்ட் இருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இது வெளியிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியது தேவையில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் போஸ்டிங்கு மார்க்கெட்டிங் ப்ரௌசிங்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பே லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 அந்த படி தான் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 56 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி MBA நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸு கேட்குறாங்க பாருங்கள். 2 வருஷம் இல்லைனா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க கேட்குறாங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் உங்களுக்கு பே லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி எது டிஃபைன் பண்ணி கொடுப்பாங்கனாக்கா உங்களுக்கு பே லெவலில் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். 56 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி MBA நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 2 இயர் அண்டு 3 இயர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் லீகலுக்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 10 வரைக்கும் இருக்கும். 56 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி அண்ட் லாவில் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டாங்க இல்லைங்களா, இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாங்ஸ் போஸ்ட் வித் 5 இயர் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் லாவில் எங்கேயாவது அட்வொகேட்டோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது நீங்கள் அதை கற்றுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான என்னென்ன டீட்டெயிலு, எவ்வளோ படிச்சிருக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு, இதில் தான் நாம் அப்ளை பண்ணி நம்ம அந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட்டு, டெப்டி டைரக்டர் இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஜாபு இமிடியேட்டு அட்மினிஸ்ட்ரேட் பேஸ் இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இது பண்ணணும், அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுற போது என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்றது எல்லா ஜாபுக்கும் இது ஒரே ஒரு ஃபார்மட் தான். அப்ளிகேஷன் ப்ரூஃபும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். நேம் ஆஃப் அட்ரஸ்ஸு, நீங்கள் வந்து அட்ரஸை வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் கண்ட்ரோல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத எடுத்துக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, உங்களுடைய பாசிங் இயர், உங்களுடைய கிரேடிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ரீமார்க் ஏதாவது இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது எந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் எந்த போஸ்டிங்காக அங்கே ஹோல்டு பண்ணி நீங்கள் வேலை செஞ்சீங்க, அதுக்கப்புறம் ஃப்ரம் டு நீங்கள் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆகுது, அதோட பேசிக் பே, அதாவது நீங்கள் வேலை செஞ்சீங்க இல்லைங்களா அந்த இடத்துல உங்களுக்கு பேசிக் பே இருக்கும், அந்த பேசிக் பேவும் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் இதில் எது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கீங்களோ அந்த இதை வந்து டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, கார்பரேஷன் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹார்மோனைசேஷன், கவர்மெண்ட்டு கேட்டிருக்காங்க, பிஎஸ்யூவில் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதர்ஸ் வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி அதில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் தப்பு என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் லாஸ்ட்டில் இந்த சைன் பண்ண மறந்துடுறீங்க, அதனால் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிரும். இங்கே வந்து டேட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும். அப்படின்னு நீங்கள் சிக்னேச்சரை போடாமல் விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது, அதாவது உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சர்டிஃபிகேட்டு எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கும். இதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதையும் பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய இதில் அட்டாச் பண்ணுற சர்டிஃபிகேட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்ரன்ஸ்டி சர்டிஃபிகேட்டு, இதையும் பார்த்துக்கோங்க. இதுலேயும் சிக்னேச்சரெல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரியோ அல்லது உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரியோ உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் எலிஜிபிளாக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இது கூட அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும், இந்த ஜாபால் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்டர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல பாருங்கள், நேஷ்னல் கார்பரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 5 ஸ்ரீ இன்ஸ்டன்டேஷனல் ஏரியா அண்டு இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, நியூ டெல்லி 110016 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ரிஜிஸ்டர் போஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண வித்தின் 45 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே வரும், நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா இல்லை இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஆகிட்டிங்களா இல்லையா அப்படின்றத வரும். இவங்க அப்ளை பண்ணுற போது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க, அப்ளிகேண்ட் நாட் ஃபார்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து நீங்கள் இதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அன்னெசசரி டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோட்டோ மேலே பின் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் கேபிட்டல் லெட்டர் எழுதாமல் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம்
நீங்கள் டாக்குமெண்ட் இவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் ஒன்றாவது நீங்கள் வைக்காமல் இருந்த செல்ஃப் அஸ்டேட்டட் பயோடேட்டா இதில் ஏதாவது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலவுன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுடைய பேசிக் பே மட்டும்தான் இருக்கும். அதாவது உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்குமோ அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவுன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கார்ப்பரேஷனில் வேலை கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். யார் யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சா உங்கள் ராஜா வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நேஷ்னல் கார்பரேட்டிவ்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.